ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். கொடைக்கானலில் இடம் பார்க்க வந்து நம்ம சேனலில் பார்க்க வந்த எல்லாத்துக்கும் மனமார்ந்த நன்றிங்க. ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கானை தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷனில் காட்டும். வாங்க நம்ம இடத்துக்குள்ளே நேராக போயிடலாம். கொஞ்சம் தண்ணி இருக்கனால கிராஸ் பண்ண முடியலைங்க, அதனால் ஜீப்பெலாம் நிப்பாட்டிட்டு ஓரமாக நின்று பார்த்துட்ருக்குறோம். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா மணவனூரில் நம்மளுக்கு வந்து ஒரு 20 ஏக்கர் சேல் கொடுத்துருக்குறாங்க. ஏக்கர் பார்த்திங்கன்னா 10 லட்ச ரூபா. சரிங்களா? நல்ல வியூவு, குட் வாட்டர் சோர்ஸ் இருக்குது உங்களுக்கு. ரோடு பார்த்திங்கன்னா ஆஃப் ரோடு தான். சரிங்களா? ஆஃப் ரோடு இப்போதைக்கு ஆஃப் ரோடு, ஃப்யூச்சரில் வந்து இது தார் ரோடாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது இந்த மாதிரி இடம்லாம் நம்ம நிறையா போட்டுட்ருக்குறோம். சரிங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், நிறையா சப்போர்ட் பண்ணுங்கள், மெயினாக லைக் பண்ணுங்கள், கொஞ்சமாவது வீடியோ வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு தெரியும். ஏன்னா நிறையா பேர் எப்படிலாம் இடம் வாங்கணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருக்கிறாங்க. சில பேர் கமெண்டில் சொல்லியிருக்கிறாங்க, பேசிக்கிட்டே இருக்கிறான்ப்பா இவன்லாம் என்னத்தை வந்து இடம் வாங்கி கொடுக்குறான், 1 லட்ச ரூபாய்க்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நானே ஒரு 10 ஏக்கர் வாங்கி உங்களுக்கு சேலுக்கு நான் கொடுக்குறேன். சரிங்களா? 1 லட்ச ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு 50,000 ரூபாய்க்கு நான் வாங்கி தர்றேன். சரிங்களா? அதுதான் என்னுடையது. இன்றைக்கி காலத்தில் பார்த்திங்கன்னா பீமா லேண்டுன்னு சொல்கிறோம். பீமா லேண்டை வந்து 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்ருக்குறாங்க. சரிங்களா? அதையும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லலை. பியூர் செட்டில்மெண்ட் பட்டாவை வந்து இந்த ரேட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே என்ன வேல்யூவோ அந்த வேல்யூவை பொறுத்து அவங்க கொடுக்குறாங்க. ரோடு பாயிண்டில் இருக்குது அப்படின்னா அவங்க வந்து சென்ட் 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா அந்த மாதிரி சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்குறாங்க. சென்ட் கணக்கில் போனால் அந்த ரேட்டு, ஏக்கர் கணக்கில் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகும். 1 கோடி ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு 80 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா அந்த ரேஞ்சுக்கு நம்ம பேசி உட்காந்து கண்டிப்பாக வாங்கலாம். சரிங்களா? இதே கொடைக்கானல் மெயின் ரோட்டில் இன்னும் ஒரு 2 மந்த் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஏக்கர் 1 கோடி ரூபாய்க்கு நான் வாங்கி தரேன். சரிங்களா? இல்லையா 90 லட்ச ரூபா அந்த ரேஞ்சில் நான் வாங்கி தரேன். விருப்பம் உள்ளவங்க 1 ஏக்கர் வாங்கலாம், 1/2 ஏக்கர் வாங்கலாம், இல்லை 4 பேர் சேர்ந்து கூட 1 ஏக்கர் வாங்கலாம். ஆளுக்கு 25 சென்டாக பிரிச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். சரிங்களா? ஏன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிறையா பேர் கூப்பிட்டு போய் என்னென்ன ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் காதில் வந்துட்டு இருக்குதுங்க. ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இடத்த வாங்கி கொடுத்து கூட இது வந்து அருமையான பூமிங்க, பூமி அருமையான பூமி தாங்க, வழி வேணும்ல போகிறதுக்கு, அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. சரிங்களா? இது ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நான் சில விஷயங்கள் வீடியோவில் சொல்ல மாட்டேன்னு சொல்லியிருப்பேன். சொல்லிவிட்டு நானே சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இதுக்கு பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்து நிறையா பேர் ஏமாந்துருக்குறாங்க. 10 லட்ச ரூபா தோட்டத்தை 5 லட்ச ரூபாய்க்கு விற்றுட்டு போயினவங்களாம் இருக்கிறாங்க. அதில் 5 லட்ச ரூபாய் இவங்க சுருட்டிட்டு போனவங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி மீடியேட்டர்லாம் நிறையா பேர் இருக்கிறாங்க கொடைக்கானலுக்குள்ளே. சரிங்களா? நம்ம வந்து அந்த மாதிரிலாம் சொல்ல விரும்பலை, அந்த மாதிரி நம்ம பேசவும் இது பண்ணலை. சரிங்களா? அது அவங்கவுங்க விருப்பம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இது மாதிரி நடக்கும், இது மாதிரி நடந்துடாமல் நீங்கள் பார்த்துக்கணும். ஒரு தடவைக்கு 4 தடவை வந்து நீங்கள் வந்து இடத்த செக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓகே அப்படின்னா, நீங்கள் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் இடத்த வாங்கலாம். இது யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வராது. ஓகேங்களா? அதனால் வந்து எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னா இதுதான் விஷயம். சரிங்களா? ஒரு இடம் பிடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு தடவைக்கு 4 தடவை செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் பிடிச்சி கண்டிப்பாக நீங்கள் வாங்கி வைக்கலாம். தப்பே இல்லை. இது யாரும் எந்த இது கேட்க மாட்டாங்க. இது நல்ல வியூ பாயிண்ட்டு, உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க. மெயினாக அந்த இடம் வந்து ஒரு காட்டேஜோ இல்லை விவசாயத்துக்கோ நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த வாங்கலாம். ஃப்யூச்சரில் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட். ஏக்கர் 10 லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க. நெகோசியல்னு சொல்லியிருக்காங்க அதுலேயும். சரிங்களா? நெகோசியல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பெனிஃபிட்டு. இன்னும் இது மாதிரி கொடைக்கானல், பெரும்பாறை, இந்த மாதிரி சைடில் ஆடலூர், பன்றிமலை எல்லா இடத்துலையும் வந்து நான் உங்களுக்கு வந்து நீட்டாக வந்து எவ்வளோக்கு வாங்கி கொடுக்க முடியும் அப்படிங்கிறதே நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். சரிங்களா? எங்கெங்கே எந்தெந்த இடம் இருக்குதோ அதெல்லாம் வீடியோ எடுத்து நான் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் வந்து ஓனரவே மீட் பண்ணி நீங்களே ரேட்டு கேட்கலாம். எனக்கு என்ன உண்டான பர்சன்டேஜோ அதை கொடுத்தா நீங்கள் போதும். ஓகேங்களா? சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறையா பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்கள். மெயினாக அதே மாதிரி இதுதான் நம்மளுடைய முயற்சியே. சரிங்களா? முயற்சி வழியார் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கணும். நம்மளுக்கு எதுவுமே முடியாதுன்னு சொல்லக்கூடாது. கண்டிப்பாக நம்மளால் முடிகிற அளவுக்கு நம்ம எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும், கம்பல்சரி அந்த இடத்துக்குள்ளே போயிட்டு வந்துடுவோம். சரிங்களா? அதான் நம்மளுடைய சேனலாகவும் ஜில் தன்ற யூடியூப் சேனலை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கூட தட்டிடுங்க. அப்போ தான் நம்ம போட்டதுமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும். இது பார்த்திங்கன்னா நல்லா அருமையான வியூவோடு இருக்குங்க. விவசாயம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த வீடியோவில் முழுமையாக சந்திப்போம். ஹீல்ஸில் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். ஓகேங்களா?